கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 7/9/2023 இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மயிலை நந்தி முகத்தில் ரெட்டத்திமல் அமைப்பில் நல்ல மயிலை காளைக்கன்று இருக்குதுங்க. அதுபோக நல்லா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய பிளாக் டைமண்ட், அதாவது சுத்தமான கருப்பில் வரக்கூடிய நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காராங்காளைக்கன்று இருக்குதுங்க. கன்று இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று நல்ல ஒரு 8 மாதம் இருக்கக்கூடிய சுத்தமான நல்ல வால் சின்னத்தில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் தாடை தொங்கல் இல்லாமல் நல்ல கம்பியாட்ட நல்ல டெம்பரான உடம்புல இருக்கக்கூடிய அடிவேறு தொங்கல் இல்லாமல் கைகால் ஊக்கம் சுத்தம் படவடப்பு துடிப்பு எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய சுத்தமான காராங்காளைக்கன்றுங்க. காராங்காளைக்கன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகமாக பிறக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து கொஞ்சம் அளவான 100ல் ஒரு 10 கன்றுகள் பிறந்ததுன்னா வந்து ஒரு 2-3 காளைக்கன்று 2-3 கிடாரி கன்று பிறக்குதுங்க. அதுபோக மறையில் வெள்ளை புள்ளிகள் வெள்ளை மறையில் அதில் 2-3 கன்றுகள் பிறக்குது. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் நல்ல காரங்காலக்கன்று நல்ல படபடப்பில் வேணும், நல்ல குண்டித்தனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல சிறுங்கடவு அடிவேறு தொங்கல் இல்லைங்க, ரெட்டத்திமல் அமைப்பு இருக்கும். உடம்பு வச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிரை பொறப்பில் வந்து சேருங்க. பால் ஊட்டி மருந்து கிட்டத்தட்ட 10-20 நாள் ஆச்சுங்க. கண்ணை கொண்டு போய் வளர்த்துறவங்க தீவனம் தீவனம் எல்லாமே பொருட்காட்டை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. அந்த மாதிரி இந்த வாய்க்கடிசில் தீவனம் எடுக்கிறதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்லா துடிப்பான கன்று வேணும், காராங்காளைக்கண்ணாக வேணும், சுத்தமான பிளாக்கில் வேணும், ஜெட் பிளாக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அளவான விலையில் கொண்டு போய் வளர்த்து நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க. 8 மாதம் இருக்கக்கூடிய சுத்தமான காராங்காளைக்கன்று டெம்பரில் நல்லா டெம்பராக இருக்குங்க. முகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் போட்டிருக்கிறோம். அதனால் வந்து அந்த முகரை கூச்சத்துக்கு ஒரு மாதிரி வந்து சோர்ந்த மாதிரி நிற்குங்க. மற்றபடி கண்ணு சுறுசுறுப்பு நல்ல படபடப்பாக இருக்குங்க. இந்த 8 மாதமான சுத்தமான காராங்காளைக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்க அப்படின்னா 22,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி நண்பர்கள் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் அனுப்ப முடியாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பதிவில் நம்ம போட்டுறோமுங்க. டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா டெய்லி விற்பனை பதிவை பார்த்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. வீடியோவில் இப்போ 2வது பார்த்துட்டு இருக்கிற மயிலை காளைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா திமிழ் நல்லா கத்தி மாதிரி இருக்குங்க. நல்லா சிறுங்கடவு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கால் கருப்போட தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. நல்ல நந்தி முகத்தில் தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் புறவட்டி ஏற்றத்தில் நல்ல கண்ணுங்க. சுத்தமான கண்ணுங்க. நல்ல மொழிப்பரப்பு நல்ல மொழிப்பரப்பு பின்னங்கால் முன்னங்கால் ஊக்கம் நல்ல கைகால் ஊக்கம் இருக்குதுங்க. குழாம்புகள்னாலும் நல்லா கருப்பட்டி ஒட்டி மாதிரி தெளிவான குழாம்புகளாக இருக்குங்க. சுத்தம் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குங்க. குறைப்பழுதுகளோ கழிப்புச்சுழிகளோ கிடையாதுங்க. விதர்கள் 2 விதர்கள் தெளிவாக இருக்குங்க. வாழர்க்கம் தேவையான அளவுக்கு ஒரு நூல் அதிகமாகவே இருக்குங்க, தவறு கிடையாது. சுத்தமான கன்று ஒரு 7 மாதம் to 8 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல உடற்கட்ட அமைப்பில் நல்ல தெளிவான மயிலை காளைக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை வந்து நம்ம 21,000 ரூபாய் அப்படின்ட்டு விற்பனை விலை நம்ம போட்டிருந்தோம். மீண்டும் வந்து இன்றைக்கி மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணவங்க எடுக்கலைங்க. அதனால் வந்து மறு விற்பனை பதிவாக நம்ம போட்டிருக்கிறோங்க. சுத்தமான ஒரு 7 மாதமான 8 மாதமான கன்று வேணும், மயிலை காளைக்கண்ணாக வேணும், நல்ல ரெட்டநாடி உடம்புல ரெட்டத்திமல் அமைப்பு நல்ல அழகான பொம்மை மாதிரி நந்தி முகத்தில் ஒரு கன்று வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. இந்த 7 to 8 மாதம் இருக்கக்கூடிய சுத்தமான மயிலை காளைக்கன்று இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. விலை முன்ன பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறோங்க. நம்ம எந்த பதிவை பார்த்துட்டு நண்பர்கள் கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க. சுறுசுறுப்பான கண்ணாக வேணும், நல்ல கண்ணாக படபடன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். கண்ணு நல்ல வாய்க்கடிசில் இருக்குதுங்க. தீவனம் எல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்துக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா வீடியோ பதிவிலும் சொல்கிறது வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாடுகள் கன்றுகள் வாங்குகிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அனைவரையும் வந்து நம்ம அனுசரித்து தான் நம்ம வாங்க வேண்டும். அவசரப்பட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாடு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தயவுசெய்து யாரும் ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத அன்போடு சொல்லிக்கிறோமுங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களே வந்து எடுக்க முடியாது அப்படி சூழ்நிலையினால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸையும் வந்து கழிச்சிக்கங்க, கொடுக்க வேண்டாம். மறு விற்பனை செய்யும்போது அந்த 1000 ரூபாய் வந்து விலை குறைச்சி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க. எந்த மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது டிவார்மிங் நம்ம பண்ணி தான் வந்து விற்பனை பதிவே நம்ம போடுறோமுங்க.
அதனால் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற மாடுகள் கன்றுகள் எதுக்கும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லிக்கிறோமுங்க. எந்த வீடியோ பதிவாக இருந்தாலும் முழுமையாக ஒரு செகண்ட் விடாமல் நீங்கள் பொறுமையாக கேட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி, நேரில் வர முடியாமல் வீடியோ கால் மூலிமா பார்த்தாலும் சரிங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவான முடிவெடுத்த பிறகு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுங்க. அந்த மாடுகள் கன்றுகள் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறதையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறோமுங்க. அதே போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுக்குறோமுங்க. நம்ம விற்பனை செய்யும்போது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு நம்ம பாதி வாடகையை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிவிட்டு 2 நாள் 3 நாள் 1 வாரம் கழித்து நம்ம வந்து நீங்கள் முழு வாடகை தொகை தான் கொடுக்கணும், ஜாயிண்ட் வாடகை செட் ஆகலை அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை வந்து எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது. ஜாயிண்ட் வாடகை செட் ஆனாலும் ஆகாட்டியும் நம்ம முன்கூட்டி என்ன சொல்லியிருக்கிறோமோ, எந்த தகவல் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வாடகை வசதியில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதனால் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்குகிற நண்பர்களும் நீங்கள் யோசனை பண்ணலாமல் தாராளமாக வாங்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்து பேருந்து மூலிமா வர நண்பர்களும் பேருந்து வழித்தடம் எப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கனாலும் பேருந்து நிலையத்திலேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்கும் ஆட்கள் வாங்கின வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகையை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம டெலிவரி வாங்கின வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கிறோங்க. அதுபோக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா காரிக்கண்ணுகள், செவலக்கண்ணுகள், காளைக்கண்ணுகள், கிடாரி கண்ணுகள், மயிலை கிடாரி கண்ணு, மயிலை காளைக்கண்ணுகள் எல்லாமே வந்து நம்ம இடத்துல இருக்கும். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் நம்ம இடத்துல இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. அதே போல் இந்த வழியாக வந்து போகிறீங்க வர்றீங்க அப்படின்னாலும் குழந்தைகள் பெரியவங்க உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மாடுகள் கன்றுகள் பார்த்துட்டு காமிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபார்முக்கு வரலாமுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வரலாம். வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றவங்களும் மாடுகள் கன்றுல எந்த மாதிரி மாடுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரவங்களும் தாராளமாக நீங்கள் வரலாமுங்க. நம்ம ஊர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.